ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபன் ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ல சம் நம்பர் 12 நம்ம பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். ஸோ எல்டிஆர் சொல்லி நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டே ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த சம் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இதுல நிறைய எரர்ஸ் இருக்குது. ஸோ அந்த எரர் வந்து பாத்தீங்கன்னா இது எரர் இருக்கிறதுனால என்னடா நம்ம வந்து கொஸ்டின்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க, ஆன்சர்ல வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ட்விஸ்டடா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி போயிருந்தாங்க. சரிங்களா? ஆக்சுவலா கொஸ்டின் ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது, கொஸ்டின்ல எரர்ஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? அந்த எரரை நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னா ஈஸியா முடிஞ்சிடும். இதுதான் எரர். என்ன எரர்னா இங்க 1/12 இங்க வராது, -1/12 சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன யோசிப்பானா இங்க -1/12 இங்க 11,250 ரெண்டுக்கும் நம்ம வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போமா? பாக்குறப்போ -1/12 இருந்து 11,250 அப்போ 1,13,750 அங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ல பார்ப்பாங்க, தப்பா இருக்கும். காரணம் என்னன்னா இது வந்து -1/12 கிடையாது, இது நில்லுக்கு வந்து இப்படிதானே டேஷ் போடுவாங்க. ஸோ அந்த நில்லு தான் இங்க. அடுத்த அலைன்மெண்ட்ல தான் 1/500 போடணும். அதுக்கு அடுத்த அலைன்மெண்ட் இந்த 3,37,500. ஸோ இந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்குது. ஸோ அதுதான் எரர். சரிங்களா? ஸோ இந்த எரரை நீங்க ரெக்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. உங்க புக்ல கேபிட்டல் ரிசர்வுக்கு நேரா அந்த 1/12 நெகட்டிவ்ல இருக்கலாம். அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அங்க எதுவுமே கிடையாது, 0. ஓகேங்களா? அது கீழே தான் 1/12 அதுவும் பாசிட்டிவ்ல. அதுக்கப்புறம் 3,37,500 11,250 1,80,000 3,37,500. அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கு நேரம் 78,750 நீங்க போட்டுக்கோங்க. இதுதான் ப்ராப்பரான கொஸ்டின். சரிங்களா? இப்போ நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணுவோம், ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ஃபன் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல 3 ஸ்டேட்மெண்ட் நம்ம போடணும் நான் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபன் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்டோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன், அதாவது பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவோம். எல்லாத்துக்குமே நீங்க எத்தனை பேஜ் விட்டு வச்சுக்கலாம்னா ஹாஃப் பேஜே போதும். சரிங்களா? ஹாஃப் பேஜ் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாஃப் பேஜ்னா ஒரு 10 லைன் வர்ற மாதிரி நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க, போதும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்டார்டிங்ல தான் நம்ம வருவோம். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க, அசெட் கொடுத்துருக்காங்க. நேரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல இருக்கிறத மேல மார்க் பண்ணி வச்சிருவோம். ஏல வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் த இயர் 2023-24 பிக்சட் அசெட் வந்து ஒரு நெட் புக் வேல்யூ 11,250 புக் வேல்யூ இருக்குது. அதோட அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 33,750. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 11,250 இருந்து டெப்ரிசியேஷனை ரெடியூஸ் பண்ணோம்னா இங்க டெப்ரிசியேஷன் அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்பீங்க. இங்க என்ன சொல்லியிருக்கான்? நெட் புக் வேல்யூ அப்படின்னா டெப்ரிசியேஷன் போக இருக்கக்கூடிய ரிட்டர்ன் டவுன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்க கொடுத்தது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ தான். இதுலயும் டெப்ரிசியேஷன் நீங்க ரெடியூஸ் பண்ண கூடாது. ஸோ ரிட்டர்ன் டவுன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூல இருக்கக்கூடிய மிஷினரியை 9,000 சேல் பண்ணோம்னா இட்ஸ் லாஸ். சரிங்களா? 11,250 மதிப்புள்ள மிஷினா ஜஸ்ட் 9,000 சேல் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல 2,250 லாஸ் வருது. சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து என்ன இன்ஃபர்மேஷன்? பிக்சட் அசெட்க்குள்ள இன்ஃபர்மேஷன். ஸோ பிக்சட் அசெட்க்கு பதிலாக அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்பர் ஏ நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 90,000 வித்திருக்காங்க, 90,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஓப்பனிங் க்ளோசிங் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? 90,000 வாங்கிருக்கீங்கன்னா 90,000 ஏத்துவீங்க, 90,000 வித்துட்டீங்கன்னா 90,000 இறக்குவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஓப்பனிங் க்ளோசிங்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதனாலதான் இங்க வந்து பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் 2,02,500 ஓப்பனிங், க்ளோசிங்கும் அதே தான். ஓகேங்களா? பட் இங்க பர்ச்சேஸும் நடந்திருக்கு, சேல்ஸும் நடந்திருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் நடந்ததுனால நெட் எஃபெக்ட் வந்து நில் எஃபெக்ட் வந்து காமிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் இங்க என்னன்னா பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷன்ல போடுவோம், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம எதுல போடுவோம்? சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சோர்சஸ்ல போடுவோம். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க காஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணணுமா? ஏன்னா நம்ம செல்லிங் பிரைஸுக்கு நம்ம சேல் பண்ணிருப்போம். ஸோ காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் நீங்க போடணும். ப்ராஃபிட் நீங்க எங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் ரிசர்வ்ல ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி இங்க கேபிட்டல் ரிசர்வ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ரிசர்வ்ல கொடுத்துருக்காங்கன்னா இது பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண வேண்டாம். இந்த ப்ராஃபிட்டை நீங்க அங்க பண்ண வேண்டாம். ஸோ நீங்க இது வந்து சேல் சோர்சஸ்ல நீங்க போடுறப்போ 90,000 காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்டை நீங்க ஆட் பண்ணி சோர்சஸ்ல நீங்க போடுவீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பியை நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கத்துல போட்டுக்கோங்க, கேபிட்டல் ரிசர்வ் பக்கத்துல நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் டிபென்ச்சர் ரிட்டையர்ட் பிரீமியம் ஆஃப் 10%. ரிட்டையர்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரிடம்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ரிடம்ஷன் 10% பிரீமியம் வச்சு நடந்திருக்கு. ரிடம்ஷன் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிபென்ச்சர் ஹோல்டர்ஸுக்கு அமௌண்ட் பே பண்ணுவோம் வித் பிரீமியம் 10%. ஸோ இது வந்து சோர்சஸா அப்ளிகேஷனா பேமெண்ட், ஸோ அப்ளிகேஷனா நம்ம போடுவோம். சரிங்களா?
ஸோ டிபென்ச்சருக்கு நேராக சின்னு சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. இங்க டிபென்ச்சர் எங்க இருக்கு பாருங்க, இந்த ஏரியால இருக்குது 15% டிபென்ச்சர். 15% டிபென்ச்சர்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வருங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணி போடணும் சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் எப்போ எதுல போடுவோம்? ஓப்பனிங்ல நம்ம போடுவோம், க்ளோசிங்ல போட மாட்டோம். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் 61,875 இது ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அந்த லிஸ்ட்ல வரும். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் எவ்வளோ டி, அதுக்கு பதிலாக டின்னு நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இ பாயிண்ட்ல பேட் டெப்ட்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட் டெப்ட்ஸ் ஆக்சுவலா எங்க வரும்? டெட்டார்ஸ் பக்கத்துல வரும். ஓகேங்களா? ஸோ டெட்டார்ஸ் பக்கத்துல இ பாயிண்ட் நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இந்த இ டெட்டார்ஸ் நீங்க பாக்குறப்ப இ பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். அப்புறம் ப்ரொபோஸ் டிவிடெண்ட் வந்து அந்த ப்ரொபோஸ் டிவிடெண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட் பக்கத்துல எஃப் பாயிண்ட் நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. இப்போ சம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஷேர் கேபிட்டல் வந்து பாருங்க, ஓப்பனிங்னா 6,75,000, க்ளோசிங்னா 7,87,500. ஸோ இங்க எவ்வளவு சேஞ்சஸ், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 7,87,500 மைனஸ் 6,75,000 நீங்க போட்டீங்கன்னா 1,12,500 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, 1,12,500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதை நீங்க எதுல போடுவீங்க? சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ல நீங்க போடுவீங்க. ஸோ சோர்சஸ்லாம் நீங்க போட்டுங்க. இன்க்ரீஸ் இன் ஷேர் கேபிட்டல். ஓகே. இன்க்ரீஸ் இன் ஷேர் கேபிட்டல் சொல்லி 1,12,500 நீங்க இங்க போட்டுருவீங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஜென்ரல் ரிசர்வ் வந்து குறைஞ்சிருக்கு, 2 லேக் கூடி இருக்குது. 2,25,000 வந்து 2,81,250 சொல்லி வந்திருக்கு. 2,25,000 மைனஸ் 281,250 போட்டீங்கன்னா 56,250 கூடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ 56,250 இங்க ஜென்ரல் ரிசர்வ் கூடி இருக்குன்னா என்ன பண்ணிருக்கோம், ப்ராஃபிட்ல இருந்து 56,250 அமௌண்ட் எடுத்து ஜென்ரல் ரிசர்வுக்கு மாத்திருக்கோம். இதனால ப்ராஃபிட் வந்து என்னவா இருக்கும், குறைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபண்ட் ஃப்ளோ ஆபரேஷன் நீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க இந்த மெத்தட்ல போட்டிருக்காங்களோ. ஓகே, இப்படியே போடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பனிங் அதாவது நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஆபரேஷன் லெட்ஜர் ஃபார்மேட்ல போட்டோம். ஓப்பனிங் வந்து கிரெடிட்ல, க்ளோசிங் வந்து டெபிட்ல வந்து போட்டிருப்போம். அதுக்கப்புறம் டெபிட் சைட்ல உள்ள எக்ஸ்பெண்டிச்சர் போடுவோம். இந்த மாதிரி நம்ம போட்டோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வெர்டிகல் ஃபார்மேட்லயே போட்டாங்க. ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங், ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் வந்து இங்க போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் நம்ம டேரக்டா பாத்துருவோம். இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பனிங் வந்து 1,12,500, க்ளோசிங் 2,25,000. ஸோ 2,25 மைனஸ் 1,12,500 இந்த ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் இங்கேயே நம்ம போட்டாச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ டெபிட் சைட்ல போட வேண்டியது ஃபுல்லா ஆட் பண்ணுவோம், கிரெடிட் சைட்ல போட வேண்டியது ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணுவோம். இதுதான் ஃபார்மேட். சரிங்களா? ஓகே. ஏன் அப்படி பண்றோம்? ஏன்னா இங்க க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங், க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங். ஒரு நிமிஷம், இல்ல க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங்ல 2,25 மைனஸ் 1,12,500. ஓகே, க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங். ஓகே. ஓகே ஓகே ஓகே. க்ளோ இங்க ஓப்பனிங் போடுவோம், இங்க க்ளோசிங் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லா இந்த சைடு ஆட் அப் ஆயிட்டே வரும். ஓகே ஓகே. ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வெர்டிகல் ஃபார்மேட்ல போட்டிருக்காங்க. சிம்பிளா வந்து இங்க மேல இந்த சைடு என்ன போட்டிருக்காங்க சொல்லுங்க. இது வந்து க்ளோசிங், இது ஓப்பனிங். ஸோ க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் சொல்லி போட்டிருக்காங்க. க்ளோசிங்கோட எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லா ஆட் அப் பண்ணிட்டு தானே வரும். இந்த ஃபார்மேட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா க்ளோசிங்ல எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லா ஆட் அப் பண்ணிட்டே வரும், ஓப்பனிங்கை ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ க்ளோசிங் இங்க பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ க்ளோசிங்ல இருந்து ஓப்பனிங் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகே. க்ளோசிங் கூட எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையுமே ஆட் அப் தானே பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாமே இந்த க்ளோசிங்கோட நம்ம ஆட் அப் பண்ணிட்டே வரோம். ஸோ சேஞ்சஸ் நீங்க இங்க போட்டுருங்க 1,12,500. இப்போ ஆட் அப் பண்ண வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ரிசர்வ் நம்ம பார்த்தோம் அந்த ஐட்டம். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாருங்க, 2,25, 2,81,250. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 56,250 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ 56,250 நீங்க ஆட் அப் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க கேபிட்டல் ரிசர்வ் வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு இங்க டேஷ், இங்க 11,250. ஸோ இந்த 11,250 எப்படி வச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்றப்ப வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து 11,250. ஸோ இப்போ டேரக்டா என்ன பண்ணணும்னா பி பாயிண்ட்டுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வருவோம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இது பி பாயிண்ட், கேபிட்டல் ரிசர்வ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, ஒர்க்கிங்ஸ் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்கிங்ஸ் போடலையா அவங்க? ஆக்சுவலி ஒர்க்கிங்ஸ் வந்து போட வேண்டாம். சரிங்களா? ஒர்க்கிங்ஸ் வந்து போட வேண்டாம்.
லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. இங்க எந்த சேஞ்சஸும் இருக்குதா? இல்ல. ஓகேங்களா? ஏன் சேஞ்சஸ் இல்ல அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய காஸ்ட்டும் 90,000, சேல் பண்ணக்கூடிய காஸ்ட் பிரைஸும் 90,000. ஸோ காஸ்ட் பிரைஸ் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய அசட்டுக்கு போடுவோம். ஸோ 90,000 ஏறுது, 90,000 இறங்குதுன்னா ஓப்பனிங் பிளஸ் 90,000 மைனஸ் 90,000 க்ளோசிங் அதே அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால சேஞ்ச் ஆகலாம். இப்போ 90,000க்கு சேல் பண்ணிருக்கீங்க, 90,000 ரூபாய் காஸ்ட் பிரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ நம்ம கேபிட்டல் ரிசர்வ்ல இருக்குது. ஸோ கேபிட்டல் ரிசர்வ்ல ப்ராஃபிட் எவ்வளோ பாருங்க, 11,250. ஸோ 11,250 நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க என்ன வரும்? 90,000 பிளஸ் 11,250 நீங்க எப்படின்னா 1,01,250 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணிருக்கீங்க. ஸோ சேல் பண்ணோன்னா அமௌண்ட் கையில வருது. இட்ஸ் அண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட். ஸோ 1,01,250 சோர்சஸ்ல தூக்கி போட்டுருவீங்க. ஸோ சோர்சஸ் எடுத்துக்கோங்க. சோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1,01,250 சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க சோர்சஸ்ல போட்டுருவீங்க. கிளியரா? ஓகே. ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 11,250 நம்ம பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல காமிக்கணுமா? தேவையில்லை. ஏன்னா அவங்க கேபிட்டல் ரிசர்வ்ல போட்டாங்க. ப்ராஃபிட்ல நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே அவங்க பண்ணல, கேபிட்டல் ரிசர்வ்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓகே. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இங்க ஒரு பர்ச்சேஸ் நடந்திருக்கா? 90,000க்கு இங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா? ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா அமௌண்ட் பே பண்ணிருக்கோம், 90,000 பேமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இட்ஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ல அந்த 90,000 நீங்க போட்டுக்கோங்க. இட்ஸ் அன் பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கதைக்கு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்டாச்சு, கேபிட்டல் ரிசர்வ் போட்டாச்சு. இப்போ பிஎன்எல் அக்கௌண்ட் நீங்க ஓப்பனிங் க்ளோசிங் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. டிஃபரன்ஸ் 15% டிபென்ச்சர். 15% டிபென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க 3,37,500, இங்க 2,25,000 குறைஞ்சிருக்குது. குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? ரிடம்ஷன். ஓகேங்களா? ஸோ 3,37,500 மைனஸ் 2,25,000 போட்டீங்கன்னா 1,12 தட்டி விட்டோன்னா ஓகே 1,12,500 குறைஞ்சிருக்கு. ஸோ இது ரிடம்ஷன். சரிங்களா? 1,12,500 ரெடீம் பண்றப்போ சி பாயிண்ட் பாருங்க, சி பாயிண்ட்ல ரெடீம் பண்றப்போ 10% பிரீமியம் வச்சு ரெடி பண்ணிருக்கோம். ஸோ 1,12,500 பிளஸ் 10% பிரீமியம் நீங்க போட்டீங்கன்னா 1,12,500 பிளஸ் எவ்வளவு வரும்? 1,12,500 இன்ட்டு 10% போட்டா 11,250. ஸோ 11,250 பிரீமியம் வச்சு நீங்க ரெடீம் பண்றீங்க. 1,23,750க்கு ரெடீம் பண்றோம். சரிங்களா? ரிடம்ஷன் பண்றப்போ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பேமெண்ட் பண்றோம். ஸோ இட்ஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன்லாம் போடுங்க. டிபென்ச்சர் ரிடம்ஷன் பண்றீங்க, எவ்வளோ காஸ்ட் வந்து 1,12,500, ஃபேஸ் வேல்யூ 1,12,500, ரிடம்ஷன் பிரீமியம் 11,250. இது ரெண்டுமே நீங்க பேமெண்ட் பண்றீங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுமே நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா அது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட் நம்ம போட்டுருக்கோம். இந்த 11,250 ரிடம்ஷன் பிரீமியம்ங்கிறது நமக்கு லாஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. ரெடீம் பண்றப்போ எக்ஸ்ட்ரா 11,250 எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்றோம்னா இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இதை டெபிட் சைட்ல நம்ம போடுவோம். ஸோ பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர் 11,250 நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. டெபிட் சைட்ல போட வேண்டியது ஃபுல்லா ஆட் பண்ணுவோம், கிரெடிட்ல ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ 11,250 நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த அக்ரூட் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட்டார்ஸ் இது எல்லாமே எங்க வரும்? ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரும். ஸோ அங்க தூக்கி போட்டுருவோம். ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே அக்ரூட் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட்டர் அந்த அமௌண்ட்டை பார்த்து நீங்க போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். அது நீங்க பார்த்து கரஸ்பாண்டிங்க போட்டுடலாமா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட். ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் எஃப் பாயிண்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா லாஜிக்கா உள்ள பாயிண்ட் தான் எஃப்ல கொடுத்துருக்காங்க. நார்மலா என்ன பண்ணுவோம்னா 2022-23 ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சோம்னா அது அடுத்த வருஷம் 2023-24 பே பண்ணுவோம். அந்த லாஜிக்கான பாயிண்ட் தான் அவங்க இன்ஃபர்மேஷனாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளமே இல்ல. ப்ரொபோஸ் டிவிடெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா 33,750 போன வருஷம் கிரியேட் பண்ணது. ஸோ அதான் இந்த வருஷம் நம்ம பே பண்ணுவோம். பேமெண்ட் பண்றோம்னா இட்ஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். ஸோ 33,750 நீங்க அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ல தூக்கி போட்டுருங்க. 33,750. கிளியரா? இந்த வருஷம் 38,250 புதுசா கிரியேட் பண்ணிருக்கோம்னா இது எங்க இருந்து எடுத்து கிரியேட் பண்ணிருக்கோம்? ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து ப்ரொபோஸ் டிவிடெண்ட்ல எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்காங்க? 38,250. ஸோ ப்ராஃபிட்ல இது குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த 38,250 டெபிட் சைட்ல நீங்க போடணும் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல. ஸோ 38,250 நீங்க டெபிட் சைட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கு வந்து நம்ம தனி அக்கௌண்ட் போடணும், தனியா ஒரு ஒர்க்கிங்ஸ் போடணும். சரிங்களா?
ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஓப்பனிங் வந்து 78,750, க்ளோசிங் வந்து 85,500. சரிங்களா? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனோட கான்செப்ட் நான் போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. ஸோ கிரெடிட் பேலன்ஸ் நம்ம காமிங்க. ஸோ ஓப்பனிங் இங்க போடுங்க, க்ளோசிங் வந்து நீங்க டெபிட் சைட்ல நீங்க போட்டுருங்க. ப்ரொவிஷன் ஆக்சுவலா அடுத்த வருஷம் பே பண்ணக்கூடிய டாக்ஸை இந்த வருஷமே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? ஸோ ப்ரொவிஷன் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும், அது கிரெடிட்ல போடுவீங்க. ப்ரொவிஷனை வந்து ப்ரொவிஷன்ல இருந்து அமௌண்ட் எடுத்து டாக்ஸை நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா ப்ரொவிஷன் டிக்ரீஸ் ஆகும், அதை நீங்க டெபிட் சைட்ல போடுவீங்க. பிகாஸ் ப்ரொவிஷன் இஸ் ஏ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆகும் நான் கிரெடிட்ல போடுவீங்க, டிக்ரீஸ் ஆனது நான் டெபிட்ல போடுவீங்க. எப்போ டிக்ரீஸ் ஆகும்? ப்ரொவிஷன்ல இருந்து ஒரு 1,00,000 ரூபா வச்சிருக்கீங்கப்பா, இந்த வருஷம் 50,000 டாக்ஸ் பே பண்ணா இந்த 1 லேக்ல இருந்து அமௌண்ட் எடுத்து தான் டாக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ ப்ரொவிஷன் குறையும். ஸோ டாக்ஸ் பே பண்றீங்கன்னா நீங்க டெபிட் சைட்ல நீங்க போடுவீங்க. கிளியரா? ஓகே. ஸோ நீங்க ஓப்பனிங் க்ளோசிங் நீங்க போட்டாச்சு. இப்போ எவ்வளவு டாக்ஸ் இந்த வருஷம் பே பண்ணிருக்கோம் பாருங்க. டாக்ஸ் வந்து 61,875 ரூபா பே பண்ணிருக்கோம். ஸோ 61,875 ரூபா பே பண்ணிருக்கீங்கன்னா ப்ரொவிஷன்ல இருந்து எடுத்து பே பண்ணிருப்போம். ஸோ அப்போ டெபிட் சைட்ல நீங்க இந்த அமௌண்ட்டை நீங்க போடுவீங்க. கிளியரா? சைமல்டேனியஸா இன்னொரு இடத்துல எங்க வரும் சொல்லுங்க பார்ப்போம். இது பேமெண்ட். ஸோ இன்னொரு இடத்துல எங்க வரும்? அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ல வரும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ல 61,875 நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணீங்கன்னா டெபிட் சைட்ல மொத்தமா ஆட் பண்றப்ப 1,47,375. ஸோ இந்த அமௌண்ட் நீங்க போட்டுக்கோங்க. ஸோ 1,47,375 மைனஸ் 78,750 நீங்க போட்டீங்கன்னா 68,625 ரூபாய் பேலன்சிங் ஃபிகரா வருது. ஸோ பேலன்சிங் ஃபிகரா வருதுன்னா இது ஆக்சுவலா என்னது? கிரெடிட் சைட்ல வந்திருக்குது. ஸோ கிரெடிட்ஸ்ல வந்திருக்குன்னா இங்க ஒரு ப்ரொவிஷன் இந்த வருஷம் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து அமௌண்ட் எடுத்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். எவ்வளோ? 68,625. ஸோ இது பிஎன்எல் அட்ஜஸ்ட் பண்ணா டெபிட் சைட்ல நீங்க போடுவீங்க. ஸோ 68,625 நீங்க டெபிட் சைட்ல போட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன். இதோட கான்செப்ட் ஆக்சுவலா என்னன்னா அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷனை டைரக்டா அசட்ல இருந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டெப்ரிசியேஷன் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய டெப்ரிசியேஷன் ஆட் அப் பண்ணிட்டே வருவாங்க. சரிங்களா? ஒன்ஸ் அந்த அசட்டை நீங்க சேல் பண்றப்போ தான் அந்த எஃபர்ட்டை நீங்க காமிக்கணும். கிளியரா? சோ பிக்சட் அசட்டுக்கு தனி அக்கௌண்ட் ஒர்க்கிங் நீங்க போடணும், அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷனுக்கு தனி ஒர்க்கிங் நீங்க போடணும். கிளியரா? ஓகே. சோ பிக்சட் அசட்டுக்கு ஒர்க்கிங் போடுங்க. பிக்சட் அசட்டுக்கு நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அசட் வந்து டெபிட் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் நீங்க டெபிட்ல போடுவீங்க. ஓப்பனிங் வந்து இந்த ராவா இருக்கக்கூடிய அமௌண்ட் டெபிட் நீங்க கழிக்கூடாது, கிராஸ் வேல்யூ நீங்க போடணும். 11,250 டெபிட்ல போடுங்க. அதுக்கப்புறம் 13,50 லட்சம் ரூபாய் 13,50,000 நீங்க கிரெடிட்ல க்ளோசிங்ல போட்டுருங்க. கிளியரா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பிக்சட் அசட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ஏ பாயிண்ட்ல பார்க்கணும். ஏ பாயிண்ட்ல வந்து பாருங்க, ஏ பாயிண்ட்ல வந்து புக் வேல்யூ 11,250 இதை நம்ம வந்து சேல் பண்ணிருக்கோமா. ஓகேங்களா? ஸோ சேல் பண்ணிருக்கோம் அப்படின்னா சேல்ஸ் அமௌண்ட் 9,000 சேல் பண்ணிருக்கோமா. ஸோ அசட் வந்து குறையுது, ஸோ கிரெடிட்ல போடுவீங்க. ஸோ சேல் பண்ணிருக்கீங்க, அசட் குறையுது, ஸோ கிரெடிட்ல பை பேங்க் அக்கௌண்ட் சொல்லி 9,000 நீங்க போட்டுருங்க. அமௌண்ட் உள்ள வருது. சேல் பண்ணா என்ன என்ட்ரி வரும்? சேல் பண்ணா என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அசட் வெளியே போதா. ஸோ இதை நீங்க கிரெடிட்ல போடுங்க, டூ அசட் அக்கௌண்ட். சரிங்களா? டூ அசட் அக்கௌண்ட் பைன் பண்ணுங்க. மேல பேங்க் அமௌண்ட்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட் டெப்டார், பிஎன்எல் அக்கௌண்ட் டெப்டார். இங்க லாஸ்ட்ல தானே சேல் பண்ணிருக்கோம். பிஎன்எல் அக்கௌண்ட் உள்ள அமௌண்ட் எவ்வளவு வருது? 9,000 நம்ம சேல் பண்ணிருக்கோம். சரிங்களா? அசட்டோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 11,250. 11,250. அப்ப ரிமைனிங் அமௌண்ட் வந்து எவ்வளவு? 2,250 ரூபாய் லாஸ். கிளியரா? ஓகே. சோ நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா, இப்ப அசட் அக்கௌண்ட் இந்த லெட்ஜர்ல நீங்க அசட் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல இருக்குதா. சோ கிரெடிட்ல எல்லாமே நீங்க போடணும். பேங்க் அக்கௌண்ட் ஒரு 9,000 நீங்க போட்டுறீங்க, பிஎன்எல் அக்கௌண்ட் வந்து 2,250 போட்டுறீங்க. ஸோ இப்படிதான் என்ட்ரி வரும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வாங்க. ஓப்பனிங் நீங்க க்ளோசிங் வந்து நீங்க கொஸ்டின்ல இருக்கக்கூடிய பார்த்து நீங்க போட்டுறீங்க. ஓகே. இப்போ கதை என்னன்னா சேல் பண்ணிருக்கிறோம். ஓகேங்களா? சோ அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் கான்செப்ட் நான் என்ன சொன்னேன்? அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் டெப்ரிசியேஷனை அசட்ல நம்ம ரெடியூஸ் பண்ணவே மாட்டோம். அதை நம்ம சேர்த்து வச்சிருப்போம். சரிங்களா? ஒன்ஸ் அந்த அசட்டை நீங்க சேல் பண்றப்போ அந்த சேல் பண்ணக்கூடிய அசட்டுகளோட டெப்ரிசியேஷனோட எஃபர்ட்டை அப்போ நம்ம காமிப்போம். ஸோ இப்போ அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 33,750. சரிங்களா?
இது இந்த சேல் பண்ணக்கூடிய அசட்டோட டெப்ரிசியேஷன். ஸோ இந்த எஃபர்ட் நீங்க காமிக்கணுமா? கண்டிப்பா காமிக்கணும். ஸோ அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன்ல இருந்து இந்த டெப்ரிசியேஷனை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ரெடியூஸ் பண்ண போறோம். ஸோ அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இது வந்து ப்ரொவிஷன் ஃபார் ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண மாதிரி தான். ஒவ்வொரு வருஷம் அந்த டெப்ரிசியனோட எக்ஸ்பெண்டிச்சரை ப்ரொவிஷன் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த அசட்டை சேல் பண்றப்ப வரக்கூடிய டெப்ரிசியேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? கேன்சல் பண்ணி விட போறோம். ஸோ டெபிட் சைட்ல போட்டு கேன்சல் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது ப்ரொவிஷன் மாதிரிங்கிறப்ப இதுக்கு கிரெடிட் பேலன்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய அந்த அக்குமுலேட்டட் டெப்ரிசியனை இங்க ஆட் அப் பண்ணிட்டே வரும். ஒன்ஸ் அந்த அசட்டை சேல் பண்றோம்னா அந்த சேல் பண்ணக்கூடிய அசட்டோட டெப்ரிசியேஷனை நம்ம டெபிட்ல போட்டு கேன்சல் பண்ணுவோம். ஸோ அசட் சேல் பண்றப்ப அதோட டெப்ரிசியேஷன் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. அதோட அக்குமுலேட் டெப்ரிசியேஷன் 33,750. ஸோ 33,750 நீங்க இங்க போட்டு கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே, இப்போ பிக்ஸ்ட் அசட்டுக்கு வாங்க. அசட்டை நீங்க சேல் பண்றீங்கன்னா அந்த எஃபர்ட்டை நம்ம காமிக்கணுமா? இந்த டெப்ரிசியேஷனை அசட்ல நம்ம எஃபர்ட் காமிக்கணும். ஸோ எப்படி காமிப்போம்? 33,750 அசட்ல நீங்க குறைக்கணும். குறைக்கீங்கன்னா கிரெடிட் சைட்ல நீங்க போட்டுடணும். ஸோ அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 33,750 நீங்க கிரெடிட் சைட்ல நீங்க போட்டுருங்க. ஓகே, கிளியரா? ஸோ தெளிவா நீங்க பாருங்க, இதான் மேட்டர். அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை ஒரு ப்ரொவிஷனா கிரியேட் பண்ணிட்டே வருவோம். ஒன்ஸ் அந்த அசட்டை நீங்க சேல் பண்றப்போ அந்த சேல் பண்ணக்கூடிய அசட்டோட நீங்க சேல் பண்றப்போ வரக்கூடிய டெப்ரிசியேஷனை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? டெபிட் சைட்ல போட்டு நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்க. ஸோ இதான் மேட்டர். ஓகேங்களா? ஓகே, ஒன்ஸ் அதை சேல் பண்றப்ப வரக்கூடிய டெப்ரிசியேஷன் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷனை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? டெபிட் சைட்ல போட்டு நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்க. அண்ட் சேல் பண்றப்ப வரக்கூடிய டெப்ரிசியேஷனை நீங்க எஃபர்ட் வந்து நீங்க காமிக்கணும். சரிங்களா? ஸோ எஃபர்ட் நீங்க காமிக்கணும். ஸோ அந்த எஃபர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்சட் அசெட்ல நீங்க அந்த டெப்ரிசியேஷனை ரெடியூஸ் பண்ணணும். சேல் பண்றப்ப வரக்கூடிய டெப்ரிசியேஷன் நீங்க ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நீங்க எங்க போட்டு ரெடியூஸ் பண்ணுவீங்க? பிக்சட் அசெட்ல நீங்க ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னா கிரெடிட் சைட்ல போட நீங்க ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸோ டெப்ரிசியேஷன் நீங்க வந்து கிரெடிட் சைட்ல போட நீங்க வந்து காமிச்சிடணும். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுவோமா? இப்போ அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷனா நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன்ல டெபிட் சைட்ல ஒரு 3,15,000 டோட்டல் இருக்கு. ஸோ அதை நீங்க அப்படியே போட்டுறீங்க. 3,15,000 மைனஸ் 2,25,000 போட்டா 90,000 நீங்க வந்துருக்கு. ஸோ கிரெடிட் சைட்ல ஒரு பேலன்ஸ் ஃபிகர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? புதுசா அந்த வருஷம் டெப்ரிசியேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்கோம் அர்த்தம். ஸோ ப்ரொவிஷன் 90,000 பிஎன்எல்ல இருந்து எடுத்தா கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ பிஎன்எல்ல டெபிட் சைட்ல நீங்க போகணும். ஸோ பிஎன்எல் டெபிட் சைட்ல இந்த 90,000 அக்குமுலேட்டட் டெபிட் நீங்க போட்டுக்கலாம். கிளியரா? ஓகே, இப்போ பிக்சட் அசெட் நீங்க க்ளோஸ் பண்றப்ப கிரெடிட் சைட்ல டோட்டலா 13,95,000 இருக்கு. ஸோ 13,95,000 மைனஸ் 11,25,000 நீங்க போட்டீங்கன்னா 2,70,000 வந்து டெபிட் சைட்ல வருது. டெபிட் சைட்ல ஒரு பேலன்ஸ் ஃபிகர் வந்துதான் என்ன அர்த்தம்? அசெட் வந்து வேல்யூக்கு அசெட் வந்து கூடுதல் அர்த்தம், பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை நம்ம பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ல தூக்கி நம்ம போடுவோம். ஸோ 2,70,000 நீங்க அப்ளிகேஷன்ல தூக்கி போட்டுருங்க. 2,70,000 நீங்க அப்ளிகேஷன்ல தூக்கி போட்டுருங்க. கிளியரா? ஓகேங்க. ஸோ இது நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா நெட் ஃபிக்ஸ்ட் அசெட் முடிச்சாச்சு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்ல. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஸ்டாக், டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? ஒர்க்கிங் கேபிட்டல் தூக்கி போடணும். ஓகேங்களா? ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக், டெட்டார், பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் ஒர்க்கிங் கேபிட்டல் தூக்கி நீங்க போட்டுருங்க. சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க டெட்டார்ஸ் போடுறப்போ இங்க ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுவுமே நெட்டா தான் கொடுத்துருக்காங்க. இது ரெடியூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் காமிச்சாச்சு. ஸோ இது நீங்க தனியா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ப்ரொவிஷன்லாம் நீங்க ஓப்பன் பண்ணி இந்த வருஷம் நம்ம எவ்வளவு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் நீங்க போட வேண்டாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா டெட்டார்ஸ் கிராஸ் வேல்யூல கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஸ் வேல்யூவை நீங்க ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்க போடுவீங்க. ப்ரொவிஷனா நீங்க தனியா போட்டு பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்க போடுவீங்க. இதுதான் நார்மலா நம்ம பண்றது. பட் இங்க வந்து கிராஸ் வேல்யூ கொடுக்கல, ப்ரொவிஷனை ரெடியூஸ் பண்ணி நெட் அமௌண்ட்டை டைரக்டா கொடுத்துட்டாங்க. இதை நீங்க அப்படியே ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகும். நீங்க பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல எந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸும் நீங்க காமிக்க வேண்டாம். ஓகேங்களா?
நிறைய பேருக்கு இந்த ஏரியால டவுட் வரும். பிகாஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ்க்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்த வருஷம் கிரியேட் பண்ண ப்ரொவிஷனை பிஎன்எல்ல போடுவோமே, அது ஏன் இங்க போடல அப்படின்னு சொல்லி டவுட் வரும். எனக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துச்சு. ஓகேங்களா, காரணம் என்னன்னா நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க, இங்க ப்ரொவிஷன் ரெண்டுன்னா இருக்குதா, இத இந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ டெபிட் கிரெடிட்டை நம்ம போட வேண்டிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஆல்ரெடி இங்க எஃபர்ட் நம்ம காமிச்சாச்சு. ஸோ இதை நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல்ல போட்டு அந்த எஃபர்ட் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் மறுபடியும் நம்ம போட வேண்டாம். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெப்டார் வந்து கிராஸ் வேல்யூல கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் தனியா கொடுத்தாங்கன்னா இந்த ப்ரொவிஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க காமிக்கணும். கிராஸ் வேல்யூ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல்ல போடுவீங்க. இதுதான் நார்மலா நம்ம பண்ணக்கூடிய டெக்னிக். இப்போ கிராஸ் வேல்யூ மைனஸ் ப்ரொவிஷன் போட்டு இங்க நெட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் வேல்யூவை நீங்க டைரக்டா ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போட்டாலே அங்க ஆட்டோமேட்டிக்கா ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நீங்க ப்ரொவிஷனை அட்ஜஸ்ட் பண்ணி பிஎன்எல் அக்கௌண்ட்டை நீங்க போட வேண்டாம். ஸோ டைரக்டா என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு அமௌண்ட்டை நீங்க அப்படியே ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கரண்ட் லைபிலிட்டி தூக்கி போட்டுருங்க. இல்ல டெட்டாஸ் தூக்கி நீங்க போட்டுருங்க. ஓகேங்களா, டெட்டாஸை கரெக்டா அந்த நெட் அமௌண்ட்டை நீங்க அப்படியே போடலாம். இங்கே ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரொவிஷனை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க பிஎன்எல் அக்கௌண்ட்ல போட வேண்டாம். ஓகேவா, அதுக்கு மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாருங்க இங்க வந்து குறைஞ்சிருக்குது. மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரைட் ஆஃப் பண்ணிருக்கோம். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல நம்ம போடுவோம். ஸோ டிஃபரன்ஸ் வந்து பாருங்க பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல 5625 போட்டாச்சு. ஓகேவா, அவ்வளவுதான், எல்லாமே போட்டாச்சுலாம். வேற எதுவும் இருக்குதா? அவ்வளவுதான், மேட்டர் முடிச்சு. அதுக்கப்புறம் டிபெஞ்சருக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம போட மாட்டோம். அசட்டை சேல் பண்றப்போ இங்க 2250 லாஸ் வந்துச்சு, அது பிஎன்எல்ல போட்டோமா? சொல்லிட்டேன், பட் நம்ம மார்க் பண்ண மாட்டோம். நம்ம போட்டுட்டோம் பட் மார்க் பண்ண மாட்டேன். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸஸ் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் அசட் சேல் பண்றத சோர்சஸ்ல நம்ம போடணும், அதுவும் நம்ம போட்டாச்சு. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோமா? க்ளோஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல்லா போடுங்க. இதை ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கரண்ட் அசட் வரும். இதை கரண்ட் லைபிலிட்டி ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணுங்க. இப்போ கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி போட்டீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துடும். ஸோ 2 வருஷத்துக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது. இதோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அது வந்து சோர்ஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். ஸோ இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ல போடுவோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ல 28,125 போடுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. 1,12,500 இது ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா 3,88,4,750 வரும். ஸோ இதை நீங்க சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் நீங்க போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் பாருங்க, ரெண்டு பக்கமும் உங்களுக்கு டோட்டல் வந்து ஈக்குவலா வரும். ஸோ அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இவ்வளவுதான் மேட்ரு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான சாம், இதுல வந்து எரர் இருக்கா நீங்க ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. இப்போ நம்ம ரெட்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ அந்த எரரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சம் இந்த வீடியோ முடிஞ்சோடனே ½ அன் அவர் டைம் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்றப்ப டவுட்ஸ் வந்து கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க. உங்க லைவ் செஷன்ல கனெக்ட் பண்ணி கூகுள் மீட்ல நான் சொல்லி தரேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ சம் பாருங்க. ஸோ இதோட ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம மொத்த கான்செப்ட் நம்ம முடிச்சாச்சு. இது போக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. அதுல வேற எந்த எக்ஸ்ட்ரா கான்செப்டும் கிடையாது. இப்போ நம்ம 2 சம்ல பார்த்தோம்னா இதுலயே எல்லா கான்செப்டும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்றப்போ சப்போஸ் டவுட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்றேன். ஓகேவா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸ்ல நம்ம அடுத்த சாப்டர்க்குள்ள நம்ம என்றோம். பை.